எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வீடியோவை நான் அனுப்புகின்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு சொல்லுகின்றார். யோசேப்பு அடிமையாக பார்வோனுடைய புதானின் தலையாளிகளுக்கு அதிபதியாக போர்த்திபா என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவிழ்த்து கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அரண்மனையில் அவனுடைய மனைவி யோசேப்பு தனிமே இருக்கும்போது அவன் மேல் கண் போட்டாள். ஏனென்றால் யோசேப்பு அழகும் சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தபடியினால் அவனை தன் விருப்பப்படி செய்யலாம் என்று நினைத்து அவனை கண் போட்டு இழுத்தாள். ஆனால் யோசேப்பு சொல்லுகின்றான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இது யோசேப்புக்கு பாவமாய் கருதினதுனால, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால, கர்த்தருக்கு பயந்ததுனால இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றவனாய் வெளியே வந்து விட்டான். அப்பொழுது அவன் வாலிபனாய் இருந்தான். இக்கால வாலிபர்கள் கூட ஒரு பெண்ணை நேசிக்கும் பொழுது அவள் நேசிக்கவில்லை என்றால் தான் அவளை நேசிக்கிறேன் என்றும், தான் நேசிக்கின்றவள் என்னை நேசிக்கவில்லை என்றும் சொல்லுகிற காலத்தில் வாலிப பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த வாலிப பிள்ளைகள் தன்னுடைய இஷ்டம் போல பெற்றோர்கள் கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், மனப்போன போக்கில் போகி இரவென்றும் பகலென்றும் பாராமல் தன்னை அழித்து கொள்ளுகிற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் மனம் மாற வேண்டும். யோசேப்பு பாவத்துக்கு இடம் கொடுக்கல. அதே போல் நீங்களும் பாவத்துக்கு இடம் கொடாமல் தேவனுக்கு கீழ்ப்படு நடந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், பாடுகிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் பாவத்தில் ஈடுபடக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையான ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நாம் அறிந்து நீங்களும் மனம் மாற வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று அங்கு சொல்லுகிறான். ஆண்டவருடைய வசனத்தை காத்து கொள்ளும் பொழுது, இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பும் பொழுது, அவருடைய கற்பனை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது, அவருடைய வாக்கை இருதயத்தில் வைத்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அவருடைய பிரமாணங்களை அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய கட்டளைகளை தியானித்து அவருடைய வழிகளில் கண்ணோக்குகிறவன் பாக்கியவான். உடைய வசனத்தை மறவேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். அதே போல் சங்கீதக்காரன் ஒரு வாலிபன் தான். வாலிப பருவத்தில் ஆண்டவரை அவன் எப்படி நேசித்தான் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்து அறிந்து கொள்ளலாம். மனமாறுங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தர் உங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து விடுவார். இனி நடந்தாக இருக்கட்டும். இனிமேல் சுத்த இருதயம் உள்ளவர்களாய், தாழ்ந்த உள்ளத்தை உடையவர்களாய், பரிசுத்த ஆவின் வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழும்பொழுது கர்த்தர் உங்களை ஊழிய பாதையில் மாத்திரமல்ல எல்லா வகையிலும் உங்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் உள்ளத்தில் கிரியை செய்வாரானால் நீங்கள் மனம் திரும்புங்கள். இப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றொரு சாட்சியாக இருங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.